ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. சுட சுட ஒரு ஃபிளாஷ் நியூஸ். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலானே சொல்லிட்டாங்க ஜூன் 6ஆம் தேதி. ஸோ எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல் திறந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ மூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மழை காலமா அது மாறிடுச்சு. மழை காலம் இல்ல, மழையா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? எல்லாமே மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையில இருந்து அதிகாரிகள், அந்தந்த சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க, அந்தந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் கிட்ட எல்லாம் சர்க்குலர் போயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற அந்தந்த பள்ளிகளுக்கு வந்து தயார் நிலையில வந்து வைக்கணுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயார் நிலையில வைக்கணும் அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, இதுல என்ன ரெடி பண்றதுக்கு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திறக்கறனால இந்த நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கான என்னெல்லாம் விஷயங்கள் பாருங்க, என்னெல்லாம் விஷயங்கள் வாங்கணுமோ அது செயல்படுத்திக்கோங்க. 10th 11th 12th கன்ஃபார்ம் திறந்துருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா பப்ளிக் வருது இல்லையா, பப்ளிக் நமக்கு, அதனால கண்டிப்பா திறந்துருவாங்க. இப்ப நம்ம சேனல்ல கூட 10th 11th 12th சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஃபுல்லா இந்த வருஷம் வீடியோ வரப்போகுது. 12th பத்தி சொல்லவே வேண்டாம், நம்ம சேனல்ல 12th எப்பவுமே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். 11th போன வருஷம் 10th போன வருஷம் நம்ம அருமையா வீடியோ கொடுத்துருந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்க, இந்த மக்களவை தேர்தல் வருதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்சபா எலெக்ஷன் வருது இல்லைங்களா, நம்ம 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளிவரனால ஸ்கூல் வந்த உடனேயே அதனாலதான் 6ஆம் தேதி மாத்திட்டாங்க. இல்லைன்னா முன்னாடியே வச்சிருப்பாங்க. எப்பவுமே அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வைப்பாங்க, சரிங்களா? சோ அதனால 4ஆம் தேதி வைக்காம 6ஆம் தேதி வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் எதிர்பார்த்தது அது, ஓகேங்களா? சோ அதனால ரெடியா இருங்க. யாரும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா, உங்க ஸ்கூல்ல வச்சாங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அந்தந்த பிரின்சிபல்ஸ்க்கு வார்னிங் லெட்டர் மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து கோடை விடுமுறையில கோடை லீவு தான், அதாவது வெக்கேஷன் தான் விடணும், நீங்க எதுக்கு வந்து ஸ்கூல் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கிறவங்களும் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அதிகாரிகள் வந்து எதிர்த்தாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க. 6ஆம் தேதி தான் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரிப்பேர் பண்ணாம கூட இருக்கலாம், இல்ல புக்கே இல்லாம இருக்கலாம். ஏன்னா புக்கே இனிமேல் தானே தருவாங்க. ஸோ எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். ஒரு சிலர் டியூஷன் கிளாஸ் எல்லாம் போய் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் பத்தி பேசுவோம். 11th 10th அப்டேட்டும் வரும். இந்த சேனலை எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், ஜூன் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.